இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் அண்ணன் இருக்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் எந்த கோர்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? 6th இயர். 6th இயர். உங்கள் பேர் எங்கேருந்து வந்துருக்கீங்க? என் பேர் தருண். நான் சென்னையிலேருந்து வரேன். சரி, நீங்கள் இப்போது 6 வருஷம் படிச்சிட்டீங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் சொல்ல ஆசை இருக்கா? வீட்டுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைன்னா மற்ற பசங்களை யாரையும் இங்கே அனுப்பாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா வீட்டை விட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து லைஃப்னா என்னன்ற ஒரு ஸ்டேஜ், கற்றுக்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பாசம் இருக்காது, ஒழுங்காக சாப்பாடு இருக்காது, ஒரு அழணுன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க பக்கத்தில், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அது எல்லா சுச்சுவேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு மெயினாக சொல்கிறதுனா முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வீட்டிலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி அவங்களும் ஆசைப்பட்டாங்கன்னா அமுச்சு விடுங்க. பாசிட்டிவ்னா உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக ஆகிடுவீங்க. சரி, இப்போ வந்து மற்ற ஸ்டூடெண்ட் இங்கே வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே யாரும் கூட இருக்க முடியாது, மேக்ஸிமம் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு படிப்பு முடிக்க போகுது, முடித்து நீங்கள் திரும்பி தமிழ்நாட்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் இங்கே வர மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவாக யோசிக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து? நான் நெகட்டிவ் தாங்க. நெகட்டிவாக? ஆமாம், ஆக்சுவலி மேலே சொல்ல போனால் இது உங்களோட சாய்ஸ். நெகட்டிவாக எடுக்கிறது இல்லாட்டி பாசிட்டிவாக எடுக்கிறது உங்களோட முடிவு. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான்.